சிஐஐ தென்னிந்திய மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி ஐடிசி கிராண்ட் சோழா ஓட்டலில் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்துவமானது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று தென்னிந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக உருவாக்க திட்டத்தை தயாரித்து வருகிறோம். நீர்வளங்களை திறம்பட நிர்வகித்தல், நீர் சேகரிப்பு உள்ளிட்டவற்றை செயல்படுத்தி வருவதாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக தொழிற்சாலைகள் உள்ளது என்று சுட்டிக்காட்டி பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. பள்ளி மாணவ மாணவிகள், தனித் தேர்வர்கள், சிறைவாசிகள் என மொத்தம் 9,13,036 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ரம்ஜான் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை சந்தைகளில் சூடு பிடித்துள்ள ஆடுகளின் விற்பனை. குறைந்தபட்சம் ரூபாய் 5,000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 40,000 வரை ஆடுகள் விற்கப்படுகின்றன. பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனின் எக்ஸ் தள கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. கணக்கை விரைவில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். மதுரை எம்பி சு. வெங்கடேசனின் தந்தை ரா. சுப்புராம் காலமானார். பல்வேறு அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் அஞ்சலி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 840 உயர்ந்து சவரன் ரூபாய் 66,720க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 3 உயர்ந்து ரூபாய் 114க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2026-2027 கல்வியாண்டிலிருந்து 1ஆம் வகுப்பில் சேர்வதற்கான வயதை 6 ஆக உயர்த்துகிறது கேரள அரசு. 6 வயதில் குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடங்குவது சரியாக இருக்கும் என அறிவியல் தரவுகள் கூறுவதாக விளக்கம். தமிழ்நாட்டில் ரயிலில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்புக்காக 47 இடங்களில் வாட்ஸ்அப் குழுக்கள் தொடக்கம். பாதுகாப்பு குறைபாடுகள், அவசர உதவி, பயணத்தின் போது ஏற்படும் அச்சுறுத்தல்களை குழுவில் பதிவிடுவதன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு. கோவையில் ஐஓசி, பிபிசி உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அறிவிப்பு. நாங்கள் 2025-2030 ஆண்டிற்கான டெண்டரில் பங்கெடுப்பதற்காக 3 ஆயில் நிறுவனங்களும் எங்களுக்கு டெண்டரை வழங்கியுள்ளார்கள். மேற்படி டெண்டரில் எங்களுக்கு பாதகமான அம்சங்கள் நிறைய உள்ளதால் நாங்கள் பலமுறை ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் தொலைபேசியிலும் அவர்களுக்கு இமெயில் மூலமாகவும் எங்களது கருத்துக்களை சொல்லி இந்த விதிகளை மாற்றி கொடுக்குமாறு கேட்டிருந்தோம். கடலூரில் கல்லூரி மாணவி இறங்குவதற்கு முன்பு அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். மாணவி நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நீக்கம். சென்னை அருகே தனியார் நிறுவன மேலாளரின் மனைவி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக புகார். கடனை திருப்பி செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்ததாக தகவல்.
பிரதமர் மோடியுடன் ஜப்பான் தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகள் சந்திப்பு. இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக ஜப்பான் தொழிலதிபர்கள் கருத்து. இலங்கை அகதிகள் பிரச்சனையில் 10 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என கனிமொழிக்கு அமித்ஷா கேள்வி. மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் போது வீரர்கள் 3 பேர் மரணம். தென்கொரியாவின் தெற்கத்திய பகுதிகளில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரிப்பு. 130 ஹெலிகாப்டர்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரம். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தகவல். அதிபர் டிரம்ப் கனடாவின் இறையாண்மையை மதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். மேற்காசியாவில் நீடித்த அமைதியை உருவாக்கவே கடும் முயற்சி செய்வதாக அதிபர் டிரம்ப் கருத்து. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.